ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஜீரகம், மிளகு, ஒரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதை போட்டு இடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு ரசத்துக்கு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு ஜீரகத்தை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் பூண்டு போட்டு தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் புளி, தக்காளி, கொஞ்சோண்டு தேவைக்கேற்ற உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிக்கணும். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கொள்ளு அவிச்சோம்ல, அந்த தண்ணி தான் ஊற்றி கொள்ளு ரசம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த கொள்ளு வேக வச்ச இந்த தண்ணியை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு அப்புறம் அந்த இடித்து வச்சோம்ல மிளகு ஜீரகம், அதையும் இதிலே போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பும் ஏற்கனவே போட்டதுனால இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு ரசம் இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெடித்த உடனே காஞ்ச மிளகா போட்டுக்கும் செஞ்ச இந்த தண்ணி கொள்ளு ரசம் இப்போ ஒரு கொதி வந்தவுடனே நிறுத்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரசம் இப்படி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் இது நல்லா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டாலும் இந்த அதான் கொலஸ்ட்ராலு, கெட்ட இதெல்லாம் கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.